ஃபர்ஸ்ட் வந்து பபுள் சார்ட் எப்படி பண்ணுறதுன்னா, இதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச கிளாசிக்கல் மெத்தடு. ஸோ இத தான் நம்ம வந்து சார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா, 42வும் 15ம் கம்பேர் பண்ணோம். எப்பயுமே அசெண்டிங் ஆர்டர்ல இந்த சார்ட்டிங்னு வந்தாலே எப்பயுமே எந்த சார்ட்டா இருந்தாலும் அசெண்டிங் ஆர்டர்ல தான் பண்ணுவோம். ஸோ அத ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வந்து 40-15 பார்த்தோம்னா 40-15 இதில பார்த்தோம்னா 15 தான் சின்னது. ஸோ இது இங்கே வரணும். ஸோ இது இங்கே வரணும். ஸோ அதனால ஒரு ஸ்வாப் நடக்கும். அடுத்து என்ன இப்படி மாறிடும். அடுத்து இந்த 2க்கு நடுவுல கம்பேர் நடக்கும். நடக்கிறப்போ 23 தான் இங்கிட்டு வரணும். ஸோ இங்கிட்டு மாறிரும். அடுத்து இந்த 2ல 8 இங்கே வரணும். அடுத்து இந்த 2ல 37 இங்கிட்டு வரணும். அவ்வளோதான். ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு பபுள் சார்ட்டில். ஒரு பாஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த பாஸ் வந்து என்னென்னா, திருப்பி இதை கம்பேர் பண்ணும். லைக் இப்போ வந்து 15-23 கம்பேர் பண்ணும். நோ ஸ்வாப். ஏன்னா 15 தான் சின்னது. ஸோ இங்கே இருக்குது. 23 இங்கே இருக்குது. அடுத்து 23 8ல கம்பேர் பண்ணுறப்போ 8 இங்கிட்டு வரணும். 23 அங்கிட்டு போகணும். இந்த இருக்கா. அடுத்து என்ன 23-37ல அதே ஆர்டரில் தான் இருக்குது. அடுத்து அதே ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ நோ ஸ்வாப். திருப்பி அடுத்த பாஸ் 3 என்ன நடக்கும்னா, இப்போ 15-8ல வந்து 8 இங்கிட்டு வரணும். ஸோ அடுத்து ஒரு ஸ்வாப் நடந்து வந்துடும். லைக் என்னென்னா ஒவ்வொரு இதுக்கும் ஸ்வாப் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு மொத்தம் அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி மொத்தம் 3 ஆகும். ஏன்னா வந்து 4 ஃபார் லூப்ஸ் வந்து ரன் ஆகிருக்கும் அங்கே மேலே. அதனால தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து 3 ஆகிருக்கும். ஸோ இப்படி நடக்கும். அதே வந்து இன்சர்ஷன் ஷார்ட்னா இதில் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்சர்ஷன் ஷார்ட் பிக்ஸ் ஒன் எலிமெண்ட் அட் எ டைம் அண்ட் இன்சர்ட் இட் இன்டு த கரெக்ட் பொசிஷன். அதாவது கரெக்ட் பொசிஷன் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் என்னென்னா i=1. கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது வந்து i=1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இங்கே i=1 எலிமெண்ட் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு எலிமெண்ட் எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து அசெண்டிங்கில் 42ஓட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதை தூக்கி இங்கே போட்டோம். அடுத்த எலிமெண்ட் வந்து 23 எடுக்கும். 23 பார்த்தோம்னா லைக் இது ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் இது இருக்குது. இப்போ 23 பார்க்கும். 23 எடுத்தோம்னா அதை எங்கே ஃபிட் பண்ணலான்னு பார்க்கும். ஸோ இங்கே ஃபிட் பண்ணலான்னு பண்ணிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து லைக் என்னென்னா வந்து i=1ல் வந்து 15 எடுத்தோம். அடுத்து i=2ன்ற இடத்துல 23 இருக்குது. அடுத்து i=3ன்ற இடத்துல வந்து இது இருக்குது. ஏன்னா 0th இண்டெக்ஸ் தானே அரே. ஸோ 0 1 2 3 தேர்ட் பொசிஷனில் வந்து 8 இருக்குது. ஸோ இதை எங்கே ஃபிட் பண்ணலான்னு எங்கே இன்சர்ட் பண்ணலான்னு பார்க்கும். ஸோ இதை எடுத்து இங்கே இன்சர்ட் பண்ணிடும். ஸோ இதான் இன்சர்ஷன் ஷார்ட்னா அப்படியே வெளியே எடுத்து எங்கே ஃபிட் ஆகுதோ அங்கே இன்சர்ட் பண்ணலாம். அதான் இன்சர்ஷன் ஷார்ட். அடுத்து இந்த 37 இருக்கும். 37 எங்கே ஃபிட் ஆகும்னு பார்த்து இங்கே 37 செக் பண்ணணும். எங்கே 37 ஃபிட் ஆகும்னு பார்த்துட்டு அதை எடுத்து இங்கே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ஷன் ஷார்ட்னா வெளியே எடுத்து எங்கே கரெக்டான இடத்துல இன்சர்ட் பண்ண முடியுமோ அங்கே இன்சர்ட் பண்ணுறோம். அதான் இன்சர்ஷன் ஷார்ட். அடுத்து செலெக்ஷன் ஷார்ட்னா என்னென்னா, லைக் இப்போ வந்து இதில் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. செலெக்ஷன் ஷார்ட் வந்து ரிப்பீட்லி ஃபைண்ட்ஸ் த மினிமம் எலிமெண்ட் ஃப்ரம் த அன்சார்ட்டட். இருக்கிறதுலே எது மினிமம் எலிமெண்ட்டோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் என்னென்னா, இந்த அறையில் வந்து இருக்கிறதுலே மினிமம் 8. ஸோ 8 வந்து முன்னாடி கொண்டு வரணும். ஸோ 8 வந்து அங்கே போயிட்டு 42 இங்கிட்டு வர மாதிரி ஸ்வாப் பண்ணிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்து இருக்கிறதுலே மினிமம் எலிமெண்ட் என்னன்னா 15. ஸோ இந்த இருக்குது. இதுதான் ஷார்ட் ஆனது மொத்தம் இதில். ஸோ 15. ஸோ 15 செகண்ட் இடத்துல, அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் தான் இருக்குது. ஸோ விட்டுரும். அடுத்து என்ன இருந்ததுன்னா, இந்த இதில் வந்து 23யும் கரெக்டாக அதோட இண்டெக்ஸ், அதாவது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ விட்டுரும். அடுத்து என்னென்னா 40. அடுத்து இருக்கிறதுலே சின்னது வந்து 37 தான். ஸோ 37 பிக் பண்ணிவிட்டு இப்போ 0 1 2 3 வரையும் 1 2 வரையும் கரெக்டான இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ இதை வந்து தேர்ட் இண்டெக்ஸில் போடலான்னு தேர்ட் இண்டெக்ஸில் போட்டுட்டு இதை 32 7 ஸ்வாப் ஆகிக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ மொத்தமாக என்ன சொல்லணும்னா, பபுள் சார்ட்னா பக்கத்தில் கம்பேர் பண்ணும். ஒரு பாஸ் 2 பாஸ் 3 பாஸ்ன்னு ஐட்ரேஷன் போய்கிட்டே இருக்கும். அதே இன்சர்ஷன் ஷார்ட்னா பிக் பண்ணி எங்கே இன்சர்ட் பண்ணலான்னு பார்க்கும். அதே இது செலெக்ஷன் ஷார்ட்னா நம்ம இருக்கிறதுலே மினிமம் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை வந்து லைக் இப்போ மினிமம் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிச்சுன்னா அதை 0th இண்டெக்ஸில் போடும். அடுத்து 2வது மினிமம் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சா அதை 1th இண்டெக்ஸில் போடும். இதுதான் செலெக்ஷன் ஷார்ட். எப்பயுமே மினிமம் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் செலெக்ஷன் ஷார்ட்னு பேர் இருந்துச்சு. அவ்வளோதான்.